exercise 3.14 first Roman letter fourth sum alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha. So இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் இருக்கங்காட்டி எல்சிஎம் ஃபார்மேட் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா தான் வரும். இப்போ இங்கே என்ன மிஸ் ஆகுது? ஒரு ஆல்ஃபா மிஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? இன்ட்டு ஆல்ஃபா பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே என்ன மிஸ் ஆகுது? பீட்டா. இப்போ இது கூட என்ன பண்ணுவோம்? பீட்டா இன்ட்டு பண்ணணும். இப்போ பீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு பீட்டா. ஓகேவா? இப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு பீட்டா 3 பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இது எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது தனியாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே 3 ஆல்ஃபா 3 பீட்டா இருக்கா, இல்லை 3யை காமனாக எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயரில் இருக்குது இல்லையா, ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இப்போ அந்த ஃபார்மேட் படி இப்போ இது எழுதணும். இது எழுதுனா என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இங்கே கூட என்ன இருக்குது? ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு.